எனக்கு ஏன் பெரியாரை வந்து பிடிக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய சீர்திருத்தவாதிகள், அயோத்திதாச பண்டிதர் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் யாருமே வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்களே தவிர அதை எதுவுமே செயல்படுத்தலை. பெரியார் தான் வந்து எல்லாத்தையும் வந்து செயல்படுத்தினார். சொத்துரிமை, பெண் உரிமை எல்லாத்துலேயுமே அவர் தான் வந்து குரல் கொடுத்துருக்காரு. அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் என்ன வித்தியாசம்னா, அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதிகாரத்தில் போய் நம்ம வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பெரியார் அதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அவங்கள அரசை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அதனால் இவர் இயக்கத்து மூலயமா இவர் என்னென்ன கருத்து அது எல்லாமே வந்து இது வச்சார். எல்லாருமே சொல்லுவாங்க வந்து கடவுளே நம்பக்கூடாதுன்னு பெரியார் பேசுகிறாருன்னு. அப்படி கிடையாது. பெரியார் என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் சாமியே கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கடவுளை கும்பிடுங்க, ஆனால் அந்த மூட நம்பிக்கைகளால் நீங்கள் செய்கிற செயல்கள் எதுவுமே அவர் செய்ய வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதை வந்து பெரியார் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பிறப்பால் ஒருத்தர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து கடவுள் தான் எல்லாரையும் படைச்சாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பிறப்பால் ஒருத்தனை உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் படைச்சதே தப்பு தான். அப்போ ஏன் நீங்கள் கடவுளை வழிபடுறீங்க? அதுதான் அவரோட கேள்வியாகவே இருந்திருக்கு. அதை புரியாத வந்து பெரியாரை பற்றி இப்படி பேசுகிறாங்க. அது வந்து அது கிடையாதுங்க. அப்புறம் வந்து இப்போ அவரோட முக்கிய இது என்னன்னா, எல்லாருமே சமமாக இருக்கணும். இப்போ வந்து ஜாதி வாரியாக தான் இவங்க தான் கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்றத உடைக்கணும். அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து எல்லாரும் சமம் தான், எல்லாரும் எல்லா இடத்துக்கும் கிடைக்கணும். அப்படி வந்து ஒரு தட்டு மக்கள் மட்டும் எதுக்கு வந்து சாமிக்கு போய் கும்பிடணும், அப்படி எதுக்கு நம்ம வந்து இது வழிபடணும் அப்படின்றதுனால தான் அவர் வந்து கடவுள் இதுவே அவர் மறுக்கிறாருங்க. அதே மாதிரி இப்போ வந்து வேறு ஜாதியில் இருக்கவங்க, இப்போ தாழ்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய மக்களை வந்து அவங்களோட உணர்வையோ எதையுமே பெருசாக புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. சிலர் வந்து இருப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஆனால் வந்து அவங்களோட கருத்தையோ அவங்க பெருசாக எதுவுமே வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. சிலர் வந்து வெளியே சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து வேறு ஜாதியாக இருந்தாலும் அந்த மக்களோட உணர்வை வந்து அவர் புரிஞ்சு அவங்களுக்காக போராடினார். இவர் வந்து பல கோடி சொத்துக்களையும் இவர் வச்சுருந்தாரு தான். இவர் நினச்சிருந்தா வந்து அவரோட சொத்தோடு அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்கல. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து போராடினார். அந்த சொத்துரிமையை வந்து பெரியாரால் தான் முதல்ல பேசப்பட்டிருக்குங்க. மகன் வழி மட்டும் இல்லாமல் மகன் மகள் 2 பேருக்குமே வந்து சொத்து கிடைக்கணும் அப்படின்னு பேசினவர் அதுதான். பெண்ணுரிமை முக்கியமாக பேசினவர் இவர் தான். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் தாண்டி எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போகலாம், இந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டு இங்கே போகணும் அப்படின்றது எதுவுமே கிடையாமல், சாரி கட்டிட்டு மட்டும்தான் வெளியே போகணும் அப்படி கிடையாமல் எந்த ட்ரெஸ்ஸு எங்கே வேணாலும் ஆடை சுதந்திரமும் இவர் பேசியிருப்பார், எல்லாமே பேசியிருப்பார். அதே மாதிரி இப்போ வந்து வெளியே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறது, இப்போ சுதந்திரமாக இருக்கிறதுக்கு பெரியாரும் ஒரு காரணம் தாங்க. இன்றைக்கி வந்து இந்த இடத்துல இவ்வளோ பேர் பெண்களாக வந்திருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நான் வந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன், அதுக்கு எல்லாமே ஒரு காரணமும் கண்டிப்பாக பெரியார் தான். இந்தியாவிலே முதல் முறையாக வந்து இவர் தாங்க வந்து எழுத்து சீர்திருத்தத்தை பற்றி முதல்ல பேசினவர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணாமலைனா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து போட்டு எழுதுவாங்க, அதெல்லாம் மாற்றி ஃபுல்லாக தமிழை வந்து எழுதுகிற முன் வந்துமே பெரியார் தாங்க. எனக்கு எல்லா தலைவர்களையுமே அம்பேத்கர், பெரியார் ரொம்ப பிடிக்கும். பெரியாரோட கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப அவர் அப்போவே வந்து அவரோட கருத்துக்களை ஆழமாக நிலைநிறுத்தியிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி வர எல்லா தலைவர்களுமே அவரோட கருத்தை முன்னிறுத்தி அவங்க பேசுகிறாங்க. அவரோட எல்லா கருத்துக்களையுமே எனக்கு பிடிக்கும். முக்கியமாக வந்து எல்லாரும் சமம் அப்படின்னு அவர் வந்து போராடினது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால எனக்கு ரொம்ப பெரியாரை பிடிக்கும்.